அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 8th ஸ்டாண்டர்ட்ல மக்களின் புரட்சி அந்த லெசன்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்ட் 1ல என்ன பார்த்திருப்போம்? பாளையக்காரர் முறைனா என்ன, அது எங்க இருந்து தோணுனாங்க, யார் பின்பற்றினாங்க, அதுல எத்தனை பாளையங்களா பிரிச்சாங்க, மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம்னு பார்த்தோம். அதுல பூலித்தேவர் எந்த பாளையத்தை சேர்ந்தவர், கட்டபொம்மன் எந்த பாளையத்தை சேர்ந்தவர், கட்டபொம்மனோட பங்களிப்பு, பூலித்தேவரோட அந்த முதல்ல எதிர்த்தது, அதுக்கப்புறம் வீரமங்கை வேலுநாச்சியார் பத்திலாம் பார்ட் 1ல பார்த்திருப்போமா. இந்த பார்ட்ல மறு சகோதரர்கள் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேர் போனவங்க தான் இந்த மறு சகோதரர்கள். அவங்கள பத்தி பார்க்கலாம். இந்த மறு சகோதரர்களோட அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா, அப்பா பேர் என்னது, மூக்கையா பழனியப்பன், அம்மா பேரு பொன்னாத்தாள். இவங்களுக்கு மூத்த பையனா யார் பிறக்கிறாங்கன்னா வெள்ளை மருது அப்படிங்கிறவங்க பிறக்கிறாங்க. அதன் பிறகு வெள்ளை மருதுக்கு அப்புறம் யாரு, இளைய மருது அப்படிங்கிறவரு பிறக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்களதான் மறு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல சின்ன மருது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸானவங்க அப்படின்னு சொல்றாங்க. இதன் போக சிவகங்கை மன்னர் முத்தொடுகுநாதர் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இந்த மறு சகோதரர்கள் பணிபுரிஞ்சதா சொல்லப்படுது. அதாவது வேலுநாச்சியார் இருக்காருங்க பாத்தீங்களா, அவங்களோட கணவரான முத்துவடுக தேவர் தான். ஓகேங்களா? அவர் என்ன சொல்றாங்க, முத்துவடுகநாத பெரிய உடைய தேவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சிவகங்கை என்ன பண்ணியிருக்காங்க, முத்துவடுகநாதர் போரில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கை மரு சகோதரர்களால் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது அரசராகவும் சின்ன மருது ஆலோசகராகவும் செயல்பட்டார்னு இருக்கா. ஆனால் இங்கே என்னவா இருக்கும், சிவகங்கையில் போர் தொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மரு சகோதரர்களோட முயற்சியினால என்னவா இருக்கும், வேலுநாச்சியார் தான் அரசியாக பங்கேற்றுக்கிட்டாங்கன்னு இருக்கும். இங்கே பாருங்க, வெள்ளச்சினாச்சியாரோட தப்பி போனது, அதுக்கப்புறம் படை தளபதியா இருந்தது, மறு சகோதரர்கள் உதவியுடன் சிவகங்கை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார். இப்படி இருக்கா. இங்கே பாருங்க, சிவகங்கையோட அரசரா பெரிய மருது இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியார் சிவகங்கை கைப்பற்றி அரசாட்சியை நல்லபடியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மரு சகோதரர்கள் என்னவா இருப்பாங்கன்னா, ஒருத்தவங்க படை தளபதியாகவும் இன்னொருத்தவங்க நிர்வாக திறமையை சிறந்தவங்களாகவும் இருப்பாங்க. ஆக மொத்தம் இவங்க மரு சகோதரர்கள் ஆட்சியாளராக இருப்பாங்க. ராணியா யார் இருப்பாங்கன்னா, வேலுநாச்சியார் அரசியா இருப்பாங்க. ஓகேங்களா? இதன் பிறகு வேலுநாச்சியாருக்கு பிறந்ததும் ஒரு மகள் தான் வெள்ளச்சினாச்சியார். வெள்ளச்சினாச்சியார் வேலுநாச்சியார் அளவுக்கு போர் தந்திரங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. வேலுநாச்சியார் மாதிரியே வெள்ளச்சினாச்சியார் கிடையாது. ஓகேங்களா? அது போக வெள்ளச்சினாச்சியாரும் வேலுநாச்சியாருக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. வேலுநாச்சியார் இறக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளச்சினாச்சியார் இறந்திருப்பாங்க, உடம்பு சரியில்லாம இருந்ததுனால. ஓகேங்களா? இதனால என்ன ஆகும்னா, வேலுநாச்சியாருக்கு பிறகு அந்த ஆட்சி பொறுப்பு மரு சகோதரர்கள் கிட்ட போகும். அப்படி போகும்போது தான் பெரிய மருது சிவகங்கையின் அரசராகவும் சின்ன மருது அவரோட தீவிர ஆலோசகராகவும் போர் தளபதியாகவும் இருந்திருப்பாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு இதோட கனெக்ஷன் என்னன்னு? இதனால என்ன சொல்றாங்க, சின்ன மருது அறிவிலையும் சரி போர் தந்திரத்திலும் சரி சிறந்து விளங்கியதுனால இவரை சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக இவங்களோட நடவடிக்கைகளா இருக்கட்டும், போர் பயிற்சிகள்ல திறம் வாய்ந்தவங்களா இருந்ததுனால சிவகங்கையிலேயே ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க அவங்க. ஓகேங்களா? இதோட இந்த வேலுநாச்சியாரோட கனெக்ஷனும் இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு குழப்பாம இருக்கிறதுக்கு இந்த தெளிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, இவங்க ஓகே தென்னிந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி பண்ணாங்க இல்லைங்களா. அந்த கிளர்ச்சியோட போக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கட்டபொம்மனுக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஊமைத்துறையா இருக்கிற அந்த சகோதரா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் செவத்தையா, இவங்க 2 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க 2 பேரையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? கட்டபொம்மன் அரசு தூக்கில் போட்டுட்டு இவங்களும் சிவசுப்பிரமணியனாரையும் கைது பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களையும் தூக்கில் போட்டிருப்பாங்க. இவங்க கட்டபொம்மனோட அவங்க சகோதரர்களையும் சிறையில் அடைச்சிருப்பாங்க. சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் இவங்க அதாவது கட்டபொம்மனோட சகோதரர்கள் சிறையில தப்பிச்சு போயிட்டு இந்த மரு சகோதரர்கள் கிட்ட அடைக்கலம் கேட்டிருப்பாங்க. இவங்க என்ன மரு சகோதரர்கள் அவங்களோட தலைமை இடத்துக்கு சிறுவயலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. கட்டபொம்மனோட சகோதரர்கள் பதுங்கி இருக்கிற இடம் தெரிஞ்சு ஆங்கிலேயர்கள் மரு சகோதரர்கள் கிட்ட கேட்பாங்க, ஒழுங்கா அவங்கள ஊமைத்துறை செவத்தையாவும் என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா நீ பின்னாடி பெரிய விளைவுகள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு மரு சகோதரர்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. அவங்க ஒப்படைக்க மறுத்துருவாங்க. இதனால ஆங்கிலேயருக்கும் மரு சகோதரர்களுக்கும் முரண்பாடு ஏற்படும். சரி, நாங்க போர் தொடுப்போனாங்க, நாங்க எதையும் பார்க்க தயார் அப்படின்னு மரு சகோதரர்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் மேல கோபமா இருந்தவங்க இதுக்கு மேல நேரடி தாக்குதலுக்கு இதுவே ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லியா இருந்திருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சு, மறைமுகமா ஆள் திரட்டிட்டு இருந்த இவங்க மரு சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக மறைமுகமா ஆள் திரட்டிட்டு இருந்த இவங்க நேரடியாவே ஆங்கிலேயர் இதுக்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணியை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க.
இப்படி ஒரு பக்கம் வந்து கூட்டணி ஏற்படுத்திட்டு இருக்கிறப்ப இந்த தென்னிந்திய கிளர்ச்சி 1800 801 வந்திருக்கு. அந்த டைம் பீரியடில் இவங்க வந்து ஊமைத்துறையும் செவத்தையாவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வந்து பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்து இவங்க கிட்ட மறு சகோதரர்கள் கிட்ட வந்து சரணாகதி ஆயிட்டாங்களா, அங்கேருந்து அவங்க சிறுவயலுக்கு போயிட்டாங்களா, இப்படி போயிட்டு இருக்க உடனே வந்து இந்த ஊமைத்துறை செவத்தையா என்ன சொல்றாங்க, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து திரும்ப வந்து நம்ம வந்து கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. அதாவது விரைவாக ஒரு 6 நாட்கள்லேயே வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து திரும்ப வந்து கட்டுறாங்க. ஓகேங்களா. இப்படி வந்து கோட்டையை கட்டிட்டு இருக்கிறதும், இந்த ஒரு பக்கம் வந்து மறு சகோதரர்கள் வந்து தன்னோட கூட்டணி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து கூட்டணி ஏற்படுத்திட்டு இருக்கிறதும் ஆங்கிலேயருக்கு தெரிஞ்சு இது வந்து என்னன்ட்டாங்க, திரும்ப வந்து கேலின் மெக்காலே அப்படிங்கிற ஒரு தலைமையில வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிடுத்து திரும்பவும் அந்த கோட்டையை வந்து தரைமட்டம் ஆக்கிடுறாங்க ஆங்கிலேயர்கள். இவங்க தப்பிச்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்க, பகலா வந்து வேலை செஞ்சு கோட்டையை வந்து கட்டுறாங்க. கேலின் மெக்காலே அப்படிங்கிறவரு திரும்ப வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிட்டு அந்த கோட்டையை திரும்ப தரமட்டம் ஆக்கிடுறாங்க. ஒரு பக்கம் இவங்க கோட்டையை வந்து தரமட்டமாக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஊமைத்துறை செவத்தையாவும் திரும்ப வந்து மறு சகோதரர்கள்கிட்டே வந்து சரணாகதியா அடைஞ்சிட்டு அங்கிருந்து எங்க போயிடுறாங்க, நீங்க வந்து தஞ்சாவூர் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வந்து தஞ்சாவூர் வந்து போயிடுறாங்க. உடனே வந்து இந்த கம்பெனி ஆளுங்க வந்து ஒற்றர்கள் மூலியமா செய்தி அறிஞ்சு திரும்ப வந்து தஞ்சாவூர் வந்து போறாங்க. யார ஊமைத்துறையும் செவத்தையாவும் வந்து பிடிக்கிறதுக்காக திரும்ப தஞ்சாவூர் போறாங்க. அங்க தஞ்சாவூர் போயிட்டு கர்னல் அக்னியும் அதுக்கப்புறம் கர்னல் ஹின்னஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து மறு சகோதரர்கள் கிட்ட நான் திரும்ப சொல்கிறேன், என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கர்னல் அக்னியும் கர்னல் ஹின்னஸும் வந்து மறு சகோதரர்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எங்களால் ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்தர்றாங்க. இதனால் வந்து உங்களுக்கும் கம்பெனி வந்து நீங்கள் எதுக்கிறதுக்கு சமம், இதனால் வந்து போர் விளைவுகள் வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறாங்க. இவங்களும் வந்து போருக்கு தயார் அப்படின்றாங்க. இப்போ தான் வந்து ரியல் போரே வந்து ஆரம்பிக்குது. இந்த போர் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பாளையக்காரர் போர், அதாவது பூலித்தேவர் போராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கட்டபொம்மன் நடத்தின போரை விட இந்த போர் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டது அப்படி. யார் யாரெல்லாம் கூட்டணியாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில் இருக்கிற மறு சகோதரர்கள் வந்தாங்க, திண்டுக்கல்லோட கோபால நாயக்கர் வந்து வந்தார், மலபாரோட கேரளவர்மன், மைசூரோட கிருஷ்ணப்ப நாயக்கர், அதுக்கப்புறம் துண்டாஜி, இவங்களை எல்லாரும் வந்து கூட்டாக சேர்ந்துக்கிட்டு தான் வந்து இந்த போர் வந்து நடத்தினாங்க. மறு சகோதரர்கள் சைடில் இத்தனை பேரும் வந்து கூட்டணியாக இருந்தாங்க. இது போக வந்து திருச்சியில் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவும் அந்த கோயில் அந்த காலத்துலேருந்தே வந்து பழமையான கோயில். அந்த கோவிலில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மறு சகோதரர்கள் 1801 போயிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்து ஒட்டுறாங்க. அந்த நோட்டீஸில் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஜாதி சமய வேறுபாடின்றி எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க, உங்கள் ஒத்துழைப்பு எல்லாரோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு வந்து தேவைப்படுது, ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நாட்டை விட்டே வந்து விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து வெட்டுறாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஏன் திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து திருச்சி கோவிலில் வந்து ஒட்டினதாலையும், அதே மாதிரி ஆற்காடு நவாப்போட கோட்டை இது எல்லாமே திருச்சி சைடில் இருந்ததுனால அங்கே சுற்றுச்சுவர்கள் எல்லாம் ஒட்டினதுனால இது வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னு சொல்லுவாங்க. சுதந்திர பிரகடனம், நமக்கு வந்து ஒரு சுதந்திரமான ஆட்சி வேணும், கம்பெனிக்கு கீழே நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டினதுனால இது வந்து சுதந்திர பிரகடனம் அப்படிங்கிறாங்க. இந்த பிரகடனம் எப்போ 1801 வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரே ஒரு இதில் தான் ஒட்டியிருக்காங்க, ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோவில் நவாப் கோட்டை 2 பக்கத்தில் இருக்குது, அப்போ ஒரு இடத்துல தான் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1801 ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துற முதல் போராட்டமா எது இருக்கு, இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து இருக்கு. அதாவது சாமானிய மக்களை கூட வந்து போருக்கு வந்து சேர்ந்துக்கோங்க, எங்க கூட வந்து போர் புரிய ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு அழைப்பு விடுத்த முதல் பிரகடனம் வந்து இந்த பிரகடனம் தான். ஓகேங்களா. பிரகடனத்தோட விளைவா வந்து என்ன பண்றாங்க, சின்ன மருது அதுக்கப்புறம் பெரிய மருது இவங்களுக்கு சப்போர்ட்டா ஆங்கிலேய படை எதுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20,000 வீரர்கள் வந்து திரண்டிருக்கிறாங்க. யார் பக்கம், இந்த மரு சகோதரர்கள் பக்கம். ஓகேங்களா. இது படி போயிட்டு இருக்கிற இந்த ஆங்கிலேய படைக்கு என்ன பண்றாங்க, ஆங்கிலேய படைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, வங்காளம், இலங்கை, அதுக்கப்புறம் மலேசியா இந்த இடங்கள்லாம் இருந்து படைகள்லாம் வந்து வர வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு பக்கம் மரு சகோதரர்கள் சைட்ல 20,000 வீரர்கள் இருக்காங்க. ஆங்கிலேய படைகளுக்கு பாருங்க, வங்காளம், இலங்கை, அதுக்கப்புறம் மலையா அப்படிங்கிற மலேசியா இந்த சைட்ல இருந்தும் வந்து ஆங்கிலேயருக்கு படைகள் வந்து வருது. வந்து இந்த வழக்கம் போல வந்து இந்த என்னது புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர் சைட்ல தான் வந்து ஆதரவளிக்கிறாங்க. இந்த மரு சகோதரர்கள் சைடு அவங்க வரல. இருந்தாலும் இந்த ஆங்கிலேயர்களுக்கே உரித்தான ஒரே கொள்கை என்னதான் வந்து போர் தந்திரம் இருந்தாலும், அவங்களுக்குள்ள ஆயுத வலிமை இருந்தாலும், இந்த ஒரு கொள்கையை வச்சுதான் நம்மள வந்து பின்னாடி தள்ளி விட்டாங்க. அது என்னதுன்னா பிரித்தாளும் கொள்கை. நம்மளோட வந்து என்ன சொல்றது, பொறாமையை தூண்டி விடுறது. ஓகேங்களா. இந்த பிரித்தாளும் கொள்கையோட விளைவாக தான் இந்த 20,000 படை வீரர்களையும் கலைச்சாங்க. மற்றபடி இவங்க வந்து நேரடியாக போர் புரிஞ்சோ இல்லை நவீன ஆயுத கருவி வச்சோலாம் வந்து அவங்க வந்து நம்மள வந்து தோக்கடிக்க கிடையாது. அவங்க வந்து இந்த பிரித்தாளும் கொள்கைனா என்ன மேடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு 20,000 பேர் இருக்காங்க, ஒரு சின்னதாக ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூமில். அந்த 10 பேரில் போயிட்டு இந்த 10 பேரில் நீ ஒருத்தன் தான் வலிமையானவன், ஆனால் வந்து உன்னோட வலிமையை வந்து மற்ற 9 பேரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து
பெரிய ஆளாயிடுறாங்க, உன்னை வந்து டம்மி ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோலை வந்து முட்டி விடுறது. இதனால் வந்து என்ன ஆகுது, அங்கே சின்னதாக வந்து ஸ்பார்க் வந்து எரிய ஆரம்பிக்குதா, குட்டி குட்டியாக வந்து புகைய ஆரம்பிக்கும். அந்த புகைச்சல் அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்து ஏற்படுத்திடும். நீ வந்து எங்கள் பக்கம் வந்துரு, உனக்கு எப்படி தெரியுமா நாங்களாம் ராஜ மரியாதை கொடுப்போம், அங்கே போயிட்டு பாரு உனக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை, உன் பேச்ச யாரும் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புகைச்சலை வந்து கிளப்பி விட்டுறது. இதனால் வந்து என்னால் தான் நீங்கள் 9 பேரும் இருக்கீங்க, உங்களால் நான் இருக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினை அங்கே வருது. இதுக்கு பேர் தான் வந்து பிரித்தாளும் கொள்கைங்கிற ஒரு சூழ்ச்சி. ஓகேங்களா? இந்த மாதிரி தங்களுக்குள்ளே வந்து பிளவை ஏற்படுத்ததுனால மே 1801 என்ன பண்ணுறாங்க, தஞ்சாவூர் திருச்சி பகுதியிலலாம் வந்து கிளர்ச்சியாளர்களை ஈஸியாக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தாக்கி அடக்கிடுறாங்க. ஏன்னா வந்து கிளர்ச்சியாளர்கள் இருக்கிற இடம் இவங்களுக்குள்ளேயே வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் ஆங்கிலேயர்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி அந்த கிளர்ச்சியாளர்களை வந்து தாக்கி ஒடுக்கிடுறாங்க. மித்த இருந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பிரான் மலைக்கும் காளையர் கோயில் இருக்கும். காளையர் கோயிலோட ஸ்ட்ரக்சரே ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், முன்னாடி கோவில் இருக்கும், பின்னாடி வெறும் காடு புதராக தான் வந்து இருக்கும். அப்போ வந்து புரட்சியாளர்களுக்கு ஒரு பதுங்கிறதுக்கு வந்து அது ஒரு இடமா இருந்துச்சு, ஒரு புகலிடமா, புரட்சியாளர்களோட புகலிடமா வந்து காளையர் கோயில் வந்து இருந்தது. இதை பயன்படுத்திக்கிட்ட எஞ்சி இருந்த புரட்சியாளர்களும் பிரான்மலையிலையும் காளையர் கோயில் பகுதிக்கும் வந்து போய் அங்கங்க தஞ்சை புகுந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து நியூஸ் போய் எல்லா கிளர்ச்சியாளர்களையும் வந்து தோற்கடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த தஞ்சாவூர் பகுதியெல்லாம் வந்து கிளர்ச்சியாளர்கள் அடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தினது ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு, நீர், தண்ணி, சோறு எதுவுமே கொடுக்காம வந்து பட்டினி இருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து சாகடிச்சிருக்காங்க இந்த கிளர்ச்சியாளர்களை. கிட்டத்தட்ட வந்து 6 நாள் 8 நாளுங்கிற மாதிரி வந்து கண்டினியூவாக வந்து தண்ணி சோறு எதுவுமே கொடுக்காம வெறும் பட்டினி போட்டு சாகடிச்சது இங்கே தான், இந்த புரட்சியில் தான், தென்னிந்திய புரட்சியில் தான் அந்த கொடுமையெல்லாம் நடந்தது. ஓகேங்களா? இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா சிறந்த இராணுவ வலிமை, அதுக்கப்புறம் சிறந்த இராணுவ தளபதி அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அதெல்லாம் இருந்தா எங்கள் சைடு வந்து அப்படிலாம் இருக்காங்க, அதனால் நாங்கள் இந்த போரில் வந்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, கிளர்ச்சி தோல்வியுற்றதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த 1801 பார்த்தீங்கன்னா சிவகங்கை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இணைச்சிக்கிறாங்க. இணைச்சதுக்கப்புறம் இந்த மறு சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள 1801 அக்டோபர் 24 ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குல்ல, அங்கே வந்து திருப்பத்தூர் கோட்டையில் போய் தூக்கில் போட்டுடுறாங்க இந்த மறு சகோதரர்கள். இவங்களை நம்பி இருந்த இந்த ஊமைத்துறையும் செவத்தையாவும் என்ன பண்ணுறாங்க, கைது செஞ்சு பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து 1801 நவம்பர் 16 வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. இந்த மிச்சம் இருந்த இந்த 73 பேர் வந்து கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து வெறும் கூலினா கூலி காசு கிடையாது, வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்கறதுக்காக வந்து நாடு கடத்திட்டு போகிறது. நாடு கடத்துறதுனா என்னென்னா சாப்பாடு கொடுப்போம், நீ வேலை செய்யணும், அந்த மாதிரி வந்து 73 பேர் வந்து மலேசியாவுக்கு வந்து நாடு கடத்திட்டாங்க. அப்படின்னு மலேசியாவுக்கும் ஒரு தீவு இருந்துச்சு, அந்த தீவு வந்து வேல்ஸ் இளவரசர் தீவு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது கல்யாண சீதனமாக வந்து வேல்ஸ் இளவரசருக்கு வந்து பரிசாக கொடுத்தது. அதனால் அந்த தீவுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, வேல்ஸ் இளவரசர் தீவு. அந்த தீவில் போய் வேலை செய்யறதுக்காக நாடு கடத்திட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? இதோட வந்து தென்னிந்திய கிளர்ச்சி வந்து ஆங்கிலேயர் வந்து எந்த மாதிரி அடக்குமுறை கையாண்டு அடக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இதில் வந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, முதல்ல வந்து போருக்கு வந்து யாரெல்லாம் அழைச்சிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததில் அங்கே இருந்த மன்னர்களை, ஒரு குறுநில அரசர், அதுக்கப்புறம் வந்து ஒரு போர் புரிகிற வீரர்கள், அவங்கள தான் வந்து ஒன்றிணைச்சு போர் புரிஞ்சிருப்பாங்க. முதல்ல சாமானிய மக்களாலே முடியும், நீங்களும் ஒன்றிணைச்சா வந்து ஆங்கிலேயரை விரட்டிடலாம் அப்படின்ட்டு வந்து நம்பினது வந்து மரு சகோதரர்கள் தான். ஓகேங்களா? இதனால் வந்து ஆனால் இவங்க நினச்ச மாதிரியே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பண்ணியிருந்தா அப்போவே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இவங்க விரட்டியிருப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட தான் வந்து அந்த சூழ்ச்சியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கிளர்ச்சி வந்து முறியடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்தது வந்து யார், ஈரோடின் சிங்கம், அதாவது தீரன் சின்னமலை. ஓகேங்களா? அவர் வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் வந்து மேலப்பாளையத்தில் வந்து பிறக்கிறாரு. ஈரோடு இங்கே தான், சேலம் பக்கத்தில் தான் இருக்குது. அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி. ஓகேங்களா? தீர்த்தகிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொங்கு நாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கியது தான் வந்து கொங்கு பகுதி. ஓகேங்களா? இந்த கொங்கு பகுதியில் ஒரு சைடில் தான் வந்து ஈரோடு வந்து இருக்குது. இப்போ தான் வந்து எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ ஈரோடு வந்து கொங்கு நாட்டு பகுதியில் தான் வந்து வரும். ஓகேங்களா? இதெல்லாம் யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு, மதுரை நாயக்கரோட கண்ட்ரோலில் தான் வந்து இந்த கொங்கு பகுதியெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொங்கு பகுதியில் இருந்த இந்த மதுரை கண்ட்ரோலில் இருந்த இந்த கொங்கு பகுதி லாஸ்ட்டாக யார்கிட்ட போச்சுன்னா உடையார் கிட்ட போச்சு. மைசூர் ஆண்டாங்க இல்லைங்களா உடையார்கள், அவங்க கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் உடையார்கள் கிட்ட இருந்து மைசூர் சுல்தானுக்கு போயிருச்சு. சுல்தான் கிட்ட இருந்து 3-4 மைசூர் போருக்கு அப்புறம் வந்து கொங்கு நாடு ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சு, ஆங்கிலேயரோட வசமாயிருச்சு. ஓகேங்களா? இந்த ஆங்கிலேயர் தான் வந்து இந்த கொங்கு நாட்டு பகுதியில் வரி வசூல் செய்கிறது, நிர்வாகம் பண்ணுறது, அவங்க சொல்கிறத தான் வந்து பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து தீரன் சின்னமலை இருக்கார் பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு இவர் கொஞ்சம் மாடர்னாக வந்து ட்ரை பண்ணார். என்னன்னா ஆங்கிலேயருக்கு எதிரியார் பிரெஞ்சுக்காரங்க. ஓகேங்களா? பிரெஞ்சுக்காரங்களும் வணிகம் செய்ய வந்தவங்க தான். தொழில் போட்டி வந்து ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் வந்து இருந்தது. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிரெஞ்சு போர் முறையெல்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த தீரன் சின்னமலை. ஓகேங்களா?
தீரன் சின்னமலை வந்து அந்த பிரெஞ்சு போரை கற்றுக்கினால என்ன சொல்கிறாங்க, அதை வந்து நவீன போர் பயிற்சி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதில் வந்து இந்த திப்பு சுல்தான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தீரன் சின்னமலையோட வந்து இம்ப்ரெஸ் ஆகி தீரன் சின்னமலை வந்து தன்னோட கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ஆங்கிலேயரை எதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். ஒரு காலகட்டத்தில் திப்பு சுல்தான் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் ஒரு கோட்டை மாதிரி வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த தீரன் சின்னமலை. கோட்டை கட்டி இவரோட போர் முறையே எதுன்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறை தான். அதாவது மறைந்திருந்து தாக்குதல் அப்படிங்கிற போர் முறை தான். அதில் வந்து ஓடாநிலை அப்படிங்கிற ஒரு கோட்டையை வந்து கட்டுறாரு. அந்த கோட்டையிலேருந்து எதிரிகளை வந்து தாக்குறாங்க. இதோட ரகசியமும் ஒரு ஒற்றன் மூலியமா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு தீரன் சின்னமலை என்ன பண்ணுறாரு, 1800 வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஆங்கிலேயர் வந்து தாக்குறாரு. அவர் வந்து மராத்தியர், அதுக்கப்புறம் மறு சகோதரர்கள் உதவியை வந்து வேணும் இந்த ஆங்கிலேயர்களை வந்து எதுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ உதவியை வந்து வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவார். ஆனால் வந்து அந்த இவங்களும் ஆங்கிலேய படையை வந்து தடுத்து நிறுத்திட்டு இருந்ததுனாலையும் அவங்கள எதிர்க்கிறதுனாலையும் இவர் தீரன் சின்னமலைக்கு வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து படைகள் அனுப்பி உதவி கொடுக்க முடியல. ஓகேங்களா, அதனால் என்ன ஆயிடுச்சு, கோயம்புத்தூரில் இந்த ஆங்கிலேய படையை இவர் மட்டுமே தீரன் சின்னமலை மட்டுமே சமாளிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து போயிட்டாரு. இவர் நல்ல முறையாக தான் என்ன போர் புரிஞ்சிட்டு இருந்தாலும் ஆல்ரெடி ஒருத்தரால் காட்டி கொடுக்கப்பட்டாருன்னு சொன்ன இல்லைங்களா, அவர் யாருன்னு வந்தால் இந்த நல்லப்பன் அப்படிங்கிற சமையல்காரரால் வந்து தீரன் சின்னமலை வந்து காட்டி கொடுத்துட்டாங்க. இதனால் என்ன ஆகுது, தீரன் சின்னமலை வந்து 1805 வந்து சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கில் போட்டுட்டாங்க. ஆனால் இவர் சிறப்பான முறையில் தான் வந்து போர் புரிஞ்சிட்டு இருந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த காவேரி, ஓடாநிலை, அதுக்கப்புறம் அரிச்சலூர் இந்த இடத்தெல்லாம் வந்து ஓடாநிலை போர் புரிஞ்சு தான், அதாவது கொரில்லா போர் முறையை வந்து பின்பற்றி தான் இந்த இடங்கள்லாம் வந்து கைப்பற்றியிருப்பார். ஆனால் இருந்தாலுமே வந்து இந்த நல்லப்பன் வந்து என்ன பண்ணிடுவார், போய் வந்து காமிச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி சமையல்லையும் வந்து விஷம் கலந்துருவான். அதனால வந்துட்டு என்ன ஆயிரும், இந்த தீரன் சின்னமலை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி சங்ககிரி கோட்டையில் போய் தூக்கில் போட்டுருவாங்க. எல்லார் முன்னாலேயும் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. ஓகேங்களா, இதோட வந்து தீரன் சின்னமலை இது முடியுது. அடுத்தது வந்து வேலூர் கழகம். வேலூர் கழகம் வந்து எப்போ ஆரம்பிக்குது, 1806 வந்து ஆரம்பிக்குது. 4 மைசூர் போரோட விளைவாக வந்து என்னது, திப்பு சுல்தான்கிறவர் மைசூரில் பெரிய ஒரு சுல்தானாக இருந்தார். 4 மைசூர் போரோட விளைவோ அவர்கிட்ட இருந்த பகுதிகள் எல்லாமே ஆங்கிலேயர்களோட இணைச்சிட்டு கடைசியாக திப்பு சுல்தான் குடும்பமே வந்து வேலூர் கோட்டையில் வந்து ஒரு வீட்டு சிறையில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு சிறைனா என்னன்னா, வேலூர் கோட்டையில் ஒரு பெரிய கோட்டையில் ஒரு தனி அறை மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த அறையில் மட்டும்தான் இருக்கணும். அதில் எல்லா வசதியும் இருக்கும். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற மற்ற இடங்களுக்கு போய் வைக்கலாமே தவிர கோட்டையை விட்டு வெளியே போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. இதுதான் வந்து வீட்டு சிறை அப்படின்னு வந்து சொல்கிறது. ஓகேங்களா, இதில் கொடுமை என்னன்னா, இந்த வேலூர் கழகத்தில் வந்து திப்பு சுல்தானை இடம் மட்டும் வந்து இணைச்சிக்கல. திப்பு சுல்தானுக்கு ஆட்சிக்குட்பட்ட இடங்கள் மட்டும் இணைத்துக்காம அவங்க வீரர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, திப்பு சுல்தானுக்கு ஒரு படை வீரர் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பங்கள் இருக்கும்ல, அந்த குடும்பங்களும் அந்த மக்களும் வந்து ஆங்கிலேயருக்கு தான் சொந்தம்னு அந்த மக்களையும் வந்து நீங்கள் வந்து ஆங்கிலேயர் கீழே தான் வேலை பார்க்கணும், உங்களுக்குலாம் சம்பளம் கிடையாது, நீங்கள் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டது இல்லாத கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 பேர் இருப்பாங்களாம். 3000 வீரர்கள் வந்து திப்பு சுல்தான் கோட்டையில் வந்து இருந்திருக்காங்க. அந்த 3000 பேரோட சொத்துக்களும் வந்து பறிமுதல் வந்து பண்ணிட்டு வெறும் நாடோடையே அனுப்பிட்டாங்க இந்த கம்பெனிக்காரங்க. ஓகேங்களா, இந்த மைசூரோட ஹைதர் அலி, அதுக்கப்புறம் திப்பு சுல்தான், இவங்களாம் பாருங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன், அவங்களோட பணியாட்கள், அதுக்கப்புறம் வீரரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து சுரண்டிக்கிட்டு அவங்கள வந்து பக்கத்துலேயே எங்கேயாவது ஒரு குடிசை போட்டு பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. இதனால் வந்து மனவருத்தம் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற வேலூர் கோட்டைக்கு பக்கத்துலேயே, இதுதான் வந்து வேலூர் கோட்டை, இங்கே இருக்கிற வந்து பக்கத்துலேயே வந்து குடிசை மாதிரி போட்டு அந்த கிடைக்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இதனால் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, எப்படியாவது இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சாதாரண மக்களுக்கும் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்கள தூண்டி விட்டுட்டே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் கோட்டையில் வந்து பெரும்பாலும் வேலை செஞ்சவங்க எல்லாம் என்னவா இருந்தாங்க, இந்தி வீரர்களாக தான் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு தான் வந்து 1800 வந்து திருநெல்வேலி பாளையக்காரர்களாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா, கிளர்ச்சியில், அவங்களும் வந்து அதே வேலூர் ஜெயிலில் தான் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்படி வேலூர் ஜெயிலில் வந்து புரட்சியில் ஈடுபட்டவங்களும் ஆல்ரெடி இருந்ததுனால மக்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஆங்கிலேயர்களை எதிர்த்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இருந்ததுனால இந்த பயிற்சி பெற்ற வீரர்களோட சேர்ந்து நம்மளும் வந்து புரட்சி பண்ணோம்னா எப்படியும் ஆங்கிலேயர்களை வந்து வெளியே துரத்தி அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. புரட்சி நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தீவிரமாக ஆலோசனைக்கு அப்புறம் வந்து புரட்சி செய்யறதுக்கான யுக்திகளும் வந்து ரெடி ஆகுது. அப்போ புரட்சியாளர்களோட சந்திப்பு மையமாக எது இருக்குது, அந்த வேலூர் கோட்டை தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது இப்படி இருக்கும் போது 1803 பார்த்தீங்கன்னா வில்லியம் காவென்டிஸ் பெண்டிங் அப்படிங்கிறவர் வந்து சென்னை மாகாண கவர்னர் ஆயிரு. அவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1805 1806 வரைக்கும் வந்து சென்னை கவர்னராக வந்து இருக்காரு. அப்படி அவர் கவர்னராக இருக்கும் போது தான் ஒரு சில கட்டுப்பாடுலாம் வந்து வருது. இதில் இராணுவத்தில் வந்து நிறைய கட்டுப்பாடு வந்து கொண்டு வராங்க. அதில் அந்த கட்டுப்பாடுகள்லாம் பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லி சென்னை வீரர்கள் வந்து, அதாவது ராணுவ வீரர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து சென்னை மாகாண படை தளபதி சர் ஜான் கிரடாக் அவர் வந்து கட்டாயப்படுத்துறாரு. இந்த மாதிரி வந்து வில்லியம் காவென்டிஸ்
பெண்டிங் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு. அவரு தான் வந்து மாகாண கவர்னர். நான் வந்து ஒரு படை தளபதி தான். என் பேர் என்ன, ஜர்ஜான் கிரடாக். நான் வந்து ஒரு சாதாரண படை தளபதி. நீங்க வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து கட்டாயப்படுத்துறாரு. இந்த அவமானத்தை வந்து இந்திய வீரர்களையும் சரி, அங்க இருந்த முஸ்லீம் வீரர்களாலையும் சரி அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய கட்டுப்பாடான விதிகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஆயுதங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அது போக வந்து புதுசா யூனிஃபார்ம்னு ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சீருடையில தான் வந்து பிரச்சனையே. அது ஒரு பக்கம் இருந்தா, நீ இனிமே இந்த முஸ்லீம் எல்லாம் தாடி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நீ இனிமே தாடி எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நம்ம தமிழருக்கு அடையாளமே மீசை தான். ஓகேங்களா? நீ இனிமே மீசையும் வச்சிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நம்ம வீரத்துக்கு அடையாளமா ஆண்கள் வந்து என்ன பார்ப்பாங்க, மீசை வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்க அந்த இதே நீ வச்சுக்க கூடாது அப்படிங்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு இன்னும் அவமானமா வந்து இருக்க மாதிரி நினைச்சிட்டாங்க. அதே மாதிரி சமய அடையாளம், நம்ம வந்து நெத்தியில என்ன போடுவாங்க, ஒண்ணு பட்டை போடுவாங்க, இல்லைன்னா நாமம் போடுவாங்க. இந்த மாதிரி சமய குறியீடுலாம் எதுவும் போடக்கூடாது. இந்த தோடெல்லாம் வந்து கடுக்கன் மாதிரிலாம் வந்து அணிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கடுக்கன்லாம் நீ போடக்கூடாது. காதுல வளையம், கடுக்கன் இந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த ரூல்ஸ் தான் ஆனா நம்ம இப்போ வரைக்கும் வந்து ஒரு போலீஸ்லயோ ஒரு ராணுவத்திலயோ இப்போ வரைக்கும் நம்ம ஆனா இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ராணுவ வீரர்கள் யாராவது கடுக்கன் போட்டோ இல்ல பட்டை போட்டோ மீசை வச்சோ, அதாவது முறுக்கு மீசை வச்சோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோமா? கிடையாது. அது போக வந்து இந்த அக்னியு குல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல்லால பார்த்தீங்கன்னா சிலுவை பொம்மை வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன் வந்து ஒரு குல்லாய் மாதிரி வந்து கொண்டிருப்பாரு. அதில் வந்து சிலுவை பொம்மை போட்டோன்னே நம்மளை வந்து மதமாற்றத்துக்கு இவங்க வந்து முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் வந்து அப்பட்டமாக தெரியுது. நம்ம எந்த சாமி கும்பிடணும் என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே இருந்த வெறுப்பு அதி தீவிரமாக வந்து பரக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து உடனடி காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இதுலேயே இருக்குது பார்த்தீங்களா, நான் பார்க்கல, சாரி. சிலுவை சின்னத்தோட கூடிய ஒரு புதிய தலைப்பாகை அதான் வந்து ஒரு குல்லா மாதிரி வந்து கொடுத்தாரு. அதுக்கு பேர் வந்து அக்னியு தலைப்பாகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜர்ஜான் கிரடாக்கும் ஒரு தளபதினா அக்னியும் ஒரு தளபதி தான். ஓகேங்களா? இது வந்து இந்து முஸ்லீம் வீரர்களை வந்து இதை வந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எதிர்த்த எல்லாருமே வந்து ஆங்கிலேய வீரர்களால் கடுமையாக வந்து தண்டிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? பயங்கரமான சவுக்கடி இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த வந்து சக இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்கள் மேல இன்னும் வெறுப்பு வந்து கொந்தளிப்பா வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து புரட்சிக்கு உடனடி காரணமா வந்து இருக்கு. இப்படி புரட்சி பண்றதுக்கு 1000 காரணங்கள் வந்து இருந்தாலும், உடனடி காரணமா நிறைய இருந்தாலும், இவங்க வந்து தக்க சமயத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சரியான பிளானும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்துல வந்து திப்போட குடும்பத்தையும் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. திப்போட மூத்த மகனும் வந்து அங்க வேலூர் கோட்டையில தான் இருந்திருந்தாரு. அவர் யாருன்னா பதே ஹைதர். ஓகேங்களா? அவர் வந்து என்ன பண்றாரு, ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இந்த வேலூர் புரட்சியில வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு. இதுல ஒரு இது என்னன்னா, இவங்க வந்து மைசூர்ல இருந்தும் சரி மற்ற இடங்கள்ல இருந்தும் சரி படைக்கு வந்து அழைப்பு விடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? யாரும் திப்புக்கோட்டையில இருக்கவங்க இங்க இருந்து கோட்டைக்கு வெளியே இருந்து குடியேறினாங்க பாத்தீங்களா, அவங்க மூலியமா வந்து நியூஸ் வந்து அனுப்பிட்டு மைசூர்ல இருந்து படை வர வரைக்கும் வரட்டும், நம்ம கோட்டைக்குள்ள இருக்கிறவங்க தாக்கலாம், கோட்டை தாண்டி வெளியே போறவங்கள வெளியே இருக்கிற படை பார்த்துக்கும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி இந்த புரட்சியோட பிளானே. ஓகேங்களா? வேலூர் கோட்டை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோட்டையில் அதிகமாக இருந்தவங்க யாரு, இந்திய வீரர்கள் தான் வந்து அதிகமாக, இந்த கோட்டையில் இந்திய வீரர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. கோட்டைக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். கோட்டைக்கு வெளியே இருக்கிறலாம் இந்த படைமுகாம் மாதிரி போட்டுட்டோம். அவங்க வந்து கோட்டைக்கு வெளியே தப்பிச்சு போனாங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. அது போக வந்து இங்கே கோட்டையில் இருக்கிற ஆயுதங்கள்லாம் இருக்கும், ஆயுதங்கள் பீரங்கி இது எல்லாமே வந்து அதிகமாக இருந்ததே இந்த வேலூர் கோட்டையில் தான். ஓகேங்களா? மற்ற இடங்களுக்கு வந்து ஆயுதங்கள் ஆங்கிலேயருக்கு மற்ற இடங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை ஆகுறதே இந்த வேலூர் கோட்டையிலேருந்து தான் ஆகிட்டு இருந்தது. அதனால நம்ம கோட்டைக்குள்ளே இருந்தே வந்து புரட்சி வந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து இதுதான் வந்து ஆக்சுவல் பிளானாக இருந்தது. ஆனால் இந்த புரட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன டேட்டுக்கு தான் வந்து வெளியாட்களுக்கு தெரியும். இப்போ ஒரு டேட் சொல்கிறேன் பாருங்களேன், ஜூன் 10ன்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் 10 வந்து புரட்சி ஆரம்பிக்குது, அதுக்குள்ளே எங்களுக்கு ஆட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னது ஒரு டேட்டாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடியே புரட்சி தேதியிட்ட முன்னாடி நாளே வந்து விடிய காத்தாலே வந்து புரட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால என்ன ஆகும், மைசூர்ல இருந்தும் மற்ற இடங்கள்ல இருந்தும் ஆட்கள் வந்து வராது. கோட்டைக்கு வெளியே முகாமிட்டு இருந்தவங்களுக்கும் என்ன இன்னும் செய்தி வரல, செய்தி வரட்டும்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதனால வந்துட்டு என்ன ஆகும், ஒரு நாள் புரட்சி ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த நாளே வந்து புரட்சி வந்து ஒடுக்கியிருப்பாங்க. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முதல் நாள் விடிய காலையில் வந்து 1வது மற்றும் 23வது படைப்பிரிவுங்க சார்ந்த இந்த சிப்பாய்கள்லாம் வந்து கழகத்தை வந்து தொடங்குறாங்க. இந்த கழகத்தை தொடங்கின இந்த வழி நடத்தி இருக்கார் பார்த்தீங்களா,
இவர் வந்து படையை வந்து வழி நடத்தியிருக்காரு. யார்? கர்னல் பேன்கோர்ட் வந்து படையை வந்து வழி நடத்துறது அவரு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தாக்குதல். ஏன்னா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா படையை வழி நடத்துகிறோங்கிற பேரில் நம்ம தமிழ் வீரர்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் அவங்கள வந்து அவமானப்படுத்துறதெல்லாம் இவர் தான் முதலாக இருந்திருக்காரு. அப்போ கர்னல் பேன்கோர்ட் வந்து முதல்ல வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அதே மாதிரி கோட்டையோட நுழைவாயில், கோட்டைக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும், அந்த நுழைவாயிலையும் மூடிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து மூடி கோட்டையில் இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டிருப்பாங்க. கோட்டை வெளியே வந்து மேஜர் கூட்ஸ் அப்படின்னு வந்து இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார், ராணிப்பேட்டைக்கு வந்து போயிருப்பார். ராணிப்பேட்டைக்கு போயிட்டு கர்னல் கில்லப்ஸிக்கு வந்து தகவல் கொடுக்குறாரு. என்னன்னா இந்த மாதிரி வேலூர் கோட்டையில் வந்து புரட்சி நடந்திருக்கு, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடிய காத்தாலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கர்னல் பேன்கோர்ட் அப்படிங்கிறவர் வந்து இறந்திருக்காரு. அது போக வந்து பதே ஹைதர் அப்படிங்கிறவர் வந்து திப்பு சுல்தானோட பையன் வந்து இருக்காரு இல்லைங்களா, பதே ஹைதர். அவர் வந்து புதிய ஆட்சியாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க. கோட்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கொடி எதுவுமே இல்லைங்க, வந்து அவங்களோட புலி உருவம் போட்ட திப்போட கொடி தான் வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த கில்லப்ஸிக்கு தகவல் கொடுக்குறாரு இந்த மேஜர் கூட்ஸ். ஓகேங்களா? கில்லப்ஸி என்ன பண்ணுறாரு, உடனடியாக வந்து படையை வந்து கூட்டிகிட்டு காலையில் 9 மணிக்கெலாம் வந்து போயிடுவார். இங்கே பாருங்க எப்போ நடக்குது, விடிய காத்தால் வந்து நடக்கும். 3 மணி பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா புலிக்கொடி ஏற்றிடுவாங்க. ஆனால் இவர் கரெக்டாக 6 மணி நேரத்தில் வந்து நிற்பார். மற்ற பீரங்கி எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கிட்டு கர்னல் கில்லப்ஸி வந்து வந்த உடனே என்ன பண்ணுவார், அதே கோட்டையை கதவை வந்து சாத்துவார். கதவை சாத்திட்டு புரட்சியில் ஈடுபட்டவங்க, வேடிக்கை பார்த்தவங்கன்னு யாரையும் பார்க்காம இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்படி வந்து நடந்துச்சு, ஒரு என்ட்ரன்ஸை தாட்டிட்டு எல்லாத்தையும் சொன்னது அதே மாதிரி தான் இந்த வேலூர் கோட்டை புரட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஜாலியன் வாலாபாக் முன்னாடியே வேலூர் புரட்சி வந்திருக்கும். அந்த டைமில் வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே கண்ணு முன்னு தெரியாமல் வந்து சுட்டு கொண்டவர் தான் இந்த கர்னல் கில்லப்ஸி. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக வந்து நடத்தியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது போக கோட்டைக்கு வெளியே வந்து கூடாரம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து புரட்சி காரணமானவங்கன்னு சொல்லி அப்படியே அங்கங்கே தூக்கலை தொங்க விட்டுட்டாங்க. சாகுமறை தூக்கு அப்படின்னு தண்டனை கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கழகத்தில் மொத்தம் வந்து 113 ஐரோப்பியர்கள், அதுக்கப்புறம் 350 சிப்பாய்கள் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா 800 பக்கம் இந்திய வீரர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் எழுத்துப்பூர்வமாக வந்து 350 தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறுகிய காலத்தில் அடக்கப்பட்ட முதல் கழகம்னா இந்த வேலூர் கழகம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? கர்னல் கில்லப்ஸிக்கு அது போக வந்துட்டு நிறைய இந்த கழகத்தை அடக்கணும், விரைந்து கழகத்தை அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே பக்கோடா வந்து அவருக்கு வந்து பரிசாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட கட்டபொம்மன் கட்ட வேண்டிய அந்த தொகை இருக்குது பார்த்தீங்களா, வரி தொகை 3310 பக்கோடா இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு சமமாகவே கர்னல் கில்லப்ஸிக்கு வந்து பரிசு தொகை கொடுத்ததா வந்து சொல்கிறாங்க. புரட்சி வந்து நீ ரொம்ப விரைவாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் நீ அடக்கி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புரட்சி அடக்கினதுனால அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த புரட்சிக்கு காரணமான அந்த புதிய இராணுவ சீருடை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பழக்க வழக்கம் எல்லாத்தையும் வந்து விலகிக்கிட்டதாக வந்து சொல்கிறாங்க. மெயினாக அந்த தொப்பி இனிமேல் நீங்களாம் வந்து போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு ரிட்டன் வாங்கிட்டாங்க. அதுக்கு காரணமாக இருந்த அந்த வில்லியம் காவென்டிங் இருக்கார் பார்த்தீங்களா, காவென்டிஸ், அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அதே மாதிரி அக்னியூர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையும் வந்து அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா? இந்திய படை வீரர்களை வழிநடத்த சரியான தலைமை இல்லை. அது என்ன, கழகத்தோட தோல்விக்கு காரணமாக என்ன இருக்குது, படையை வந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு சரியாது இல்லை. அது போக கழகம் வந்து சரியாகவே வடிவமைக்கலை, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வரல, சரியாக வந்து திட்டமிட்ட நாளுக்கு முன்னாடியே வந்து கழகம் வந்து முன்னாடியே வந்து இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் வந்து மெயினாக அவங்க யூஸ் பண்ணது என்னது, பிரித்தாளும் கொள்கை தான் இந்தியர்களோட ஒற்றுமையில் வந்து பிளவை ஏற்படுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லி வி.டி. சாவர்கர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து சொல்கிறாராம். ஓகேங்களா? இதுதான் வந்து 1857 நடந்த புரட்சிக்கு வந்து முன்னோடியாக வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து யார் சொல்கிறாரு, வி.டி. சாவர்கர் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? இதோட வந்து வேலூர் கழகம் வந்து முடியுது உங்களுக்கு. அடுத்தது வந்து 1857 வந்து புரட்சி. அந்த புரட்சி வந்து இது கொஞ்சம் வந்து நான் இது வந்து பார்ட் 3 வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி இப்போவே ½ hour பக்கம் ஆயிடுச்சு. பார்ட் 3 வந்து பெரும் புரட்சி 1857 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?